தளபதி வாழ்க. நம்ம தளபதி மலேசியாவையே கதற விட்டார். எல்லாம் சின்ன சின்ன இந்த யூடியூப் சேனலில் போட்டாங்க, பார்த்துருப்போம் நம்ம எல்லாமே. இது தளபதியை எதிர்பார்த்தாரன்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம தளபதிக்கு அந்த இடத்துல மலேசியாவில் அவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மலேசியா மக்களே, ரொம்ப நன்றி எங்கள் தலைவருக்கு இந்த மரியாதை நீங்கள் பண்ணது. அவர் வரது கடைசி படம்னு சொல்லிட்டாரு, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், அது அந்தளவு வியூ போகல. ஏன்னா இந்த சிவகார்த்தியின் நாய் படத்தை தீய சக்தி திமுகவை ஒழிப்போம், கண்டிப்பாக ஒழிப்போம். அதே இந்த பராசக்தி படத்தையும் நம்ம அழிப்போம்னா நம்ம தளபதிக்காக அந்த படத்துக்கு நம்ம தமிழ் உணர்வு உள்ள நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அந்த படத்தை பார்க்கக்கூடாது. அதுதான் நம்ம தளபதிக்கு சில இது. அது இல்லாமல் தன்வினை தன்னை சுடும். இப்போ அந்த கதையை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கார் கோர்ட்டில். சென்சாருக்கு போயிருக்கு, அதில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நம்ம கடவுள் நம்ம தளபதி பக்கம் இருக்கும் போது நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம தளபதி படத்தை நம்ம வெற்றி பெற வைக்கணும். அதேமாரி நம்ம தளபதி தான் அடுத்த சிஎம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கத்துற நாயங்க கத்தின்னு தான் இருப்பாங்க, குலைக்கிற நாயங்க குலைச்சின்னு தான் இருக்கும். ஆனால் மலை அது யார்? நம்ம தளபதி தான் மலை. அந்த மலை அப்படியே பார்த்துனே தான் இருக்கும், குலைக்கிற நாய் குலைச்சிட்டே இருக்கட்டும். அந்த சீமான், அவனுக்கு பேரை சொல்லவே அசிங்கமாக இருக்குது. சீமான் பேரெலாம் சொல்ல அசிங்கமாக இருக்குது. அவனும் ஒரு ஆளே கிடையாது, விட்டு தள்ளுங்க அவனை. நம்ம தளபதி சொந்த சொல்கிற வழியில் நம்ம நடப்போம், தமிழ்நாட்டை காப்போம், நம்ம தளபதிக்காக உயிரையும் கொடுப்போம். முக்கியமாக நம்ம ஜனநாயகன் படத்தை நம்ம வெற்றி பெற வைக்கணும். கண்டிப்பாக வெற்றி பெறும். நல்ல கமர்ஷியல் படம். நான் பாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், நானும் அந்த படத்தில் சீனில் நடிச்சிருக்கேன். முகத்தில் கலர்லாம் போட்டிருப்போம், தெரியாது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க தான் போகிறோம் நம்ம தேட்டரில் போயிட்டு. நிறைய பேர் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நேர்மையாக பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தாவேக்கால இடம் இருக்குது. அது நம்ம தலைவர் கரெக்டான இது நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கட்சி தாவேக்கால இடம் இருக்குது. நல்ல விஷயம். நேர்மை நியாயம் கண்டிப்பாக நம்ம கட்சியில் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி அந்த லேடி, அது பேர் கூட வாயில் நுழைய மாட்டேது, நான் அக்கிலியான்னு, அது ரொம்ப சிலுமிஷம் பண்ணுன்னு அதை விட்டு தள்ளுங்க. அதை யாரும் காதில் வாங்காதீங்க. முடிஞ்ச அளவு அது யூடியூப்பில் போடுற வீடியோவை யாரும் ஷேர் பண்ணாதீங்க, யாரும் பார்க்காதீங்க. பார்க்கறதான் பிரச்சனை, யாருமே பார்க்காதீங்க. இது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இந்த தம்பியை சொல்கிறேன். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. நம்ம தான் 2026 சிஎம், நம்ம தான். நன்றி.